Hello students, welcome back to our channel. இன்னைக்கு நாம 12th standard 9th unit exercise 9.3ல firstல 5th sum பார்க்குறோம். Evaluate integral 0 to pi by 2 root cos theta into sin cube theta d theta. ஸோ ரூட்டுங்கிறது cos thetaக்கு மட்டும்தான் into sin cube theta d theta. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ integral 0 to pi by 2 root cos theta sin cube theta sin square theta into sin theta d theta ni பிரிச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ sin cube theta sin square theta d theta ni பிரிச்சுக்கிறோம். ஸோ integral 0 to pi by 2 root of cos theta into sin square theta formula என்ன? 1 minus cos square theta. ஸோ இதை அப்ளை பண்ணிக்கிறேன். 1 minus cos square theta into sin theta d theta. ஓகே, இந்த சம்மில் நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் அப்ளை பண்ண போகிறோம். சப்ஸ்டியூஷன் மெத்தட்னா புதுசாக படிச்சிங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ புட் நான் வந்து காஸ் தீட்டாவை யூனி எடுக்கிறேன். காஸ் தீட்டா ஈக்குவல் டு யூ ஆர் யூ ஏபிசி எதுனாலும் எடுத்துக்கலாம். நான் கன்வீனியன்ஸுக்காக யூனி எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், இன்டகிரேஷனில் எப்போவுமே டிஃப்ரென்ஷியேஷனை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு யூனி எடுத்துகிட்டு ஓகே, ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். காஸ் தீட்டாவோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன? மைனஸ் sin theta, திரும்ப தீட்டாவோட டிஃப்ரென்ஷியேஷன் d theta which is equal to u-ஓட டிஃப்ரென்ஷியேஷன் du. ஓகே தானா? ஸோ sin theta d theta நமக்கு என்ன கிடைக்கிறது? மைனஸ் duன்னு கிடைக்குது. ஓகேவா? காஸ் தீட்டாவை யூன்னு எடுத்தேன், ரெண்டு சைடும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ காஸ் தீட்டாவோட டிஃப்ரென்ஷியேஷன் மைனஸ் sin theta d theta which is equal to u-ஓட டிஃப்ரென்ஷியேஷன் du. ஸோ நான் மைனஸ் duன்னு இந்த சைடு எடுத்திருக்கேன். இப்படி நம்ம சப்ஸ்டியூஷன் அப்ளை பண்ணும்போது எப்போவுமே என்ன செய்யணும்? லிமிட்டையும் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டீட்டாவில் இருக்க லிமிட்டை நம்ம எதுக்கு சேஞ்ச் பண்ணுறோம்? யூக்கு சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே தானே? ஸோ டீட்டா ஃபஸ்ட்டு 0 to pi by 2. ஸோ 0 to pi by 2 இது எப்படி அப்படின்னா டீட்டா இருக்கலாம், இதில் டீட்டாவில் வந்து யூக்கு அப்ளை பண்ணுறோம். ஸோ யூ ஈக்குவல் இந்த இடத்துல தான் அப்ளை பண்ணுறோம். ஸோ யூ டீட்டாக்கு 0 போடுறோம். 0 போடும்போது காஸ் 0ஓட வேல்யூ என்ன? 1. அடுத்து டீட்டாவில் வந்து பை பை 2 போடுறோம். ஸோ காஸ் பை பை 2 வேல்யூ என்ன? 0 தான். அதாவது காஸ் 0ஓட வேல்யூ 1, காஸ் பை பை 2ஓட வேல்யூ என்ன? 0. இந்த ரெண்டும் தான் லிமிட்டாக நமக்கு மாறுது. ஓகேவா? ஸோ இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் இந்த ஸ்டெப்பில் அப்ளை பண்ணுறேன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் 0 இருக்க இடத்துல 1. ஸோ 1 to 0 ரூட் ஆஃப் காஸ் தீட்டாக்கு நம்ம என்ன போடுறோம்? u அண்ட் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ மைனஸ் u ஸ்கொயர் சைன் தீட்டா டி தீட்டா. இப்போ பாருங்கள், சைன் தீட்டா டி தீட்டா அதானே ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ மைனஸ் du. ஓகே தானா? ஓகே, இப்போ u ரூட் யூனா என்ன தெரியும்? ரூட் u which is equal to u பவர் 1/2. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூவை உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ரெண்டு டேர்ம் கூட மல்டிப்ளை ஆகும். என்ன கிடைக்குது? u பவர் இங்கே 1/2 அப்படியே கொண்டு போகிறேன். மைனஸ் இந்த u பவர் இங்கே 1/2 இங்கே என்ன இருக்குது? 2. ஸோ ப்ளஸ் 2. ஓகேவா? அதாவது யூவும் சேர்ந்து ஒரு u ரூட்டை வந்து 1/2 கொண்டு போயிருக்கு. 1/2 இங்கே ஒரு 2. ஸோ ப்ளஸ் 2. ஓகேவா? இப்போ இதில் நமக்கு ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு டியூ. இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் ஏபி உள்ளே இருக்க ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் மாற்றணும் அப்படின்னா நமக்கு வந்து இது லிமிட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது பி டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா மைனஸ் ஆஃப் லிமிட் இருக்கிறத மைனஸ் எடுக்கும்போது மைனஸை கேன்சல் பண்ணும்போது லிமிட்டை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நான் இப்போ மைனஸை எடுக்கிறேன். ஸோ லிமிட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 1 to 0ங்கிறது 0 to 1. ஓகே, இன்ட்டு டியூ. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பேசிக் கான்செப்ட், ஒவ்வொன்றா படிச்சுட்டு வாங்க, அவ்வளோதான்.
சரியா? ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, which is equal to u power 1/2 minus u power 1/2 plus 2. So 4 plus 1, 5/2. Integral 0 to 1 into du. ஸோ நெக்ஸ்ட்டு இன்டகிரேட் பண்ணுற வேண்டியதான். நமக்கு ஃபார்முலா என்ன, இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் which is equal to x power n plus 1 by n plus 1 plus c. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணுறோம். இப்போ u ரெண்டுக்கும் ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ணிடலாம். u பவர் இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல u இருக்குது, அவ்வளோதான். ஸோ எக்ஸ் பவர் 1/2 plus 1 divided by 1/2 plus 1 minus u power இங்கே 5/2. ஸோ 5/2 plus 1 by 5/2 plus 1. ஸோ லிமிட் என்ன, 0 to 1 நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? is equal to u power 1 plus 2 plus 1. சாரி 1/2 plus 1. ஹாஃபில் 1 ஆட் பண்ண என்ன கிடைக்குது, 3/2 divided by 3/2 minus u power 5/2 plus 1. அப்போ என்ன கிடைக்குது, 7/2 by 7/2. லிமிட் என்ன, 0 to 1 which is equal to, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட்னா இங்கே 1 power 3/2 கிடைக்கும். அதோட வேல்யூ என்ன, 1 டிவைடட் பை 3/2 மைனஸ் இந்த மைனஸ் இதுலேயும் 1 போட்டால் 1 தானே கிடைக்கும். 1 power 7/2 அப்போ 1 டிவைடட் பை 7/2. ஓகேவா? இது வந்து அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 0. கரெக்டாக? ஸோ 0வை நான் இங்கே போட்டேன்னா 0 power any numbers or divided any numbers of 0 என்ன, 0. ஸோ 0 மைனஸ் 0. ஸோ என்ன கிடைக்குது, 1 divided by 3/2. இது வந்து ரெசிப்ரோக்கல், அதாவது தலைக்கீழியாக போகும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 2/3 மைனஸ் 2/7. ஸோ எல்சிஎம் எடுத்துட வேண்டியதான். 3யும் 7ம் இருந்தால் எல்சிஎம் என்ன, 21. ஸோ க்ராஸ் பண்ணி போடுவோம். கரெக்டாக? 14 minus 6 which is equal to 8/21. இதான் நம்மளோட ஆன்சர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற சம்ஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.